மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே இதை வச்சு நான் வந்து இது டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த சோப்பு வச்சுருக்கேன். இந்த டைரெக்டாக நாம் ஹீட் பண்ணக்கூடாது, இது மாதிரி தான் நம்ம ஹீட் பண்ணணும். சோப்பு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது ஃபுல்லாக மெல்ட் ஆகணுங்க, அதுக்கு வெயிட் பண்ணணும். சோப்பு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா ஸ்பூனை வச்சு கலக்கி விடுறேன். கலக்கி விட்டுட்டு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரிங் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நலுங்கு மாவுன்னு சொல்கிறதுனால ஆரஞ்சு கலர் இருந்தால் நல்லா இருக்கும். இது நீங்கள் வீட்டு யூஸ்க்கு தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலரில் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நேச்சுரல் கலர்ஸ் இருந்தாலே போதும். கமர்ஷியலாக பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நமக்கு கலர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா தேவைப்படாது. ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இது அது வரைக்கும் தண்ணி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சூட்லேயே வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அது கூட வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவில் நலுங்கு மாவு ஆட் பண்ணுறேன். இந்த நலுங்கு மாவு வீட்டிலே செஞ்சது தான். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து நலுங்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ அரைச்ச நலுங்கு மாவு தான். அதை நான் போட்டு இது கூட நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அது வரைக்குமே தண்ணி வந்து உங்களுக்கு தேவைன்னா ஸ்டவ் கூட பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அதுலேயே கூட மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த சோப்பு வந்து ஈஸியாக கட்டி ஆகிடும். கட்டி ஆகாமல் நமக்கு லிக்யூடாகவே இருக்கணும், அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த நலுங்கு மாவை போட்டுட்டு நல்லா கட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் ஆரஞ்சு கலர் கலந்து கூட அந்த கலர் வந்து பெருசாக நமக்கு வெளியில் தெரியல. ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சு தான் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஹீட்லேயே வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து டக்குன்னு ஊற்றிடணும். நம்ம பாருங்கள், நான் மோல்டில் ஊற்றிட்டேன். இது வந்து சிலிக்கான் மோல்டு. இது வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இது ஒரு 30 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து சோப்பு ரெடி ஆகிடும். இது இன்ஸ்டன்ட் சோப்பு தான், நம்ம உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 மந்த் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது இந்த சிலிக்கான் மோல்டை கொஞ்சம் லேசாக ஷேக் பண்ணி விடணும். அப்போ தான் அதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியில் வரும். இப்போ நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறதா இருந்தால்
நலுங்கு மாவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சோப் பேஸு கொஞ்சம் நிறைய எடுத்துக்குங்க. அப்போ சோப்பு வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க சோப்பு நாம் வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது. பாருங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.